ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எசாயாவினுடைய அழைப்பின் மேன்மையை சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். படைகளின் ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? அவர் தூயவர், அவர் புனிதமானவர், மாசு மறுவற்றவர். அப்படிப்பட்ட தூயவர், புனிதமானவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்றால் நாம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், நாம் புனிதமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது சாத்தியமா? அது முடிகின்ற காரியமா என்றால் சிரமம்தான். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை நாம் வாழ துவங்குகிற போது நமக்கு பல சவால்களும் போராட்டங்களும் காத்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, அவ்வளவு எளிதாக இந்த உலகத்தினுடைய சாத்தானினை, இந்த உலகத்தினுடைய தீமையை விட்டு நாம் விலகி வந்துவிட முடியாது. சாத்தான் நம்மை சோதித்து கொண்டுதான் இருப்பான். தீமையில் நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டுதான் இருப்போம். பாவ செயலானது நம்மை தூண்டி எழுப்பிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் தான் ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். ஆனால் கடவுள் எப்படி எசாயாவை தேர்ந்து கொள்கிறார் பாருங்க. இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவ நிலையில் நாம் இருந்தாலும், தீமை நமக்குள் குடிகொண்டிருந்தாலும், சாத்தானின் சோதனைகளுக்குள் நாம் உள்ளாக்கப்பட்டிருந்தாலும், கடவுளை நம்பியிருந்தால், அவரிடத்தில் சரணாகதியானால், கடவுளுடைய இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக வேண்டி வந்தால், கடவுள் நிச்சயம் நம்மை கைவிடுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, எப்படி எசாயாவை தேர்ந்து கொள்ளுகிறார் பாருங்க. இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, இதனால் உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிறார். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? ஒரு வேதனை நிறைந்த வார்த்தை. அல்லல் படுகிற மக்கள், அவதிப்படுகிற மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், வறியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், இப்படி எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு கஷ்டத்தில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற நிலையில் இவர்களை தேற்றுவதற்கு, இவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுவதற்கு, இவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு யார் போவார் என்று ஆண்டவர் சொன்னபோது, பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றார். இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். எசாயாவினுடைய வார்த்தைகள் நம் வாழ்வின் வார்த்தைகளாக இந்த நாளில் மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் புனித ஹென்றி அவர்களை நினைவு கூர்ந்து தாயாம் திரு அவை செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. புனித ஹென்றி எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் பாருங்க. ரோமானிய பேரரசராக இருந்தவர். திருச்சபையினுடைய நலனுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக போர்களில் ஈடுபட்டு கடினமாக உழைத்தவர். துறவற மட தலைவர்களையும் ஆயர்களையும் நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவராக அவர் இருந்திருக்கிறார். இவருடைய மனைவியும் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து புனிதராக உயர்ந்தார் என்று திருச்சபையின் வரலாறு குறிப்பிடுகிறது. நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவராக இவர் இருக்கிறார். இவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? அடிக்கடி இந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டு தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவாராம். அழிந்து போகும் செல்வத்தை துறந்துவிட்டு என்றும் அழியாமல் நிலை வாழ்வு தருகின்ற
வான்வீட்டில் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொல்வாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை பெற பெரிய பெரிய தேவாலயங்களை எல்லாம் கட்டி எழுப்பி இருக்கிறார் புனித ஹென்றி அவர்கள். ஆலய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு பழுதபார்ப்பு பணிக்காக, பராமரிப்பு பணிக்காக பெருந்தொகையினை அவர் செலவிட்டிருக்கிறார். அதனால்தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அவரை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு புனிதர் பட்டம் அளித்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், சீடர் குருவை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும். நாம் எல்லாரும் இயேசுவினுடைய சீடர்கள் தான். இயேசுவினுடைய நெறிமுறைகளை நம்முடைய வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறவர்கள் தான். ஆனாலும் இயேசுவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இயேசுவை போல் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல. நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாய் என்றால் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றி வா என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அது துன்பகரமானது, வேதனை மிகுந்தது, பாடுகளை உள்ளடக்கியது. ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து தம் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும் என்பதே குருவை பின்பற்றுகிற அன்பு சீடனுக்கான பாதையாக இருக்கிறது. வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. எதையும் நாம மறைச்சு பொத்தி பொத்தி வளர்க்க முடியாது அல்லது பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட ரகசியங்கள் கிடையாது. எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டவராயிருக்கிறார் நம் கடவுள். அவரிடத்தில் நாம் எதையும் மறைக்க முடியாது. அதனால்தான் அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை என்று நற்செய்தி கூறுகிறது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுக்கு நீங்க பயப்படாதீங்க. சாத்தானுடைய செயல்களுக்கு பயப்படாதீங்க. சோதனைகளுக்கு உள்ளாகிற போது அஞ்சு பயந்து நடுங்காதீர்கள். மாறாக எல்லாம் வல்லவருக்கே நீங்கள் அஞ்சு நடக்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அச்சம்தான் நம்முடைய வாழ்வின் ஞானத்தின் தொடக்கமாகவே இருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன, சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள். ஆம், நம்மை கண்ணின் மணி போல காக்கின்ற தெய்வம், உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தெய்வம், விலையேற பெற்றவர்களாய் மதிப்பு மிக்கவர்களாய் ஆண்டவருடைய பார்வையில் திகழ்கின்ற நாம் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட மேலானவர்கள் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன், ஆமீன், ஆமீன்.